ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபேஷன் டிசைனிங் ஸ்கேல் செட்டப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு டெய்லரிங்கில் எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் A to Z வரைக்கும் எல்லாமே கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன். என்னோடய வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இதை வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 600 ருபீஸ் போட்டிருந்துச்சு. நான் ஆஃபரில் 500 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதில் வந்து 17 மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே சேர்த்து 500 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இப்போ இந்த 3 மெட்டீரியல்ஸும் நான் போன வீடியோவில் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டேன். அதனால் இதை தவிர மீதி மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வாங்க இந்த ஸ்கேல் செட்டப்பை பார்க்கலாம். இதை வந்து நான் ஒரு கிளாத்தில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியே காட்டுறேன், சரிங்களா? எதுக்கு வரும் அப்படிங்கிறது கிளியராக நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். அப்புறம் வந்து நான் இப்போ மார்க் பண்ணி காட்டுறது வந்து இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இது போகவே நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். மெயினான விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எல் ஸ்கேல். இந்த எல் ஸ்கேல் வந்து உங்களுக்கு 90 டிகிரியில் இருக்கும். இதை வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிளாத் இருக்குல்ல, அந்த கிளாத்தில் இந்த கரக்கட்டு சைடு வந்து நம்மளுக்கு நேராக தான் இருக்கும், அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கீழே நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வரோம் பார்த்தீங்களா, அது வந்து சில கிளாத் வந்து நேராக இருக்கும், சில கிளாத் வந்து நேராக இருக்காது. நீங்கள் இதை பார்க்காம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா அந்த கிளாத்தே உங்களுக்கு செட் ஆகாது, ஒரு மாதிரி திருகுனாப்பில் இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டே கட்டிங் பண்ணும்போதே அந்த கீழே உள்ள கிளாத்தை வந்து நேராக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மீதி பார்ட்ஸ்லாம் நம்ம கட் பண்ணணும். இப்போ அந்த கீழே உள்ள கிளாத்தை எப்படி நான் ஈவனாக கட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேலை வந்து இந்த ஃபோல்டிங் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாருங்கள், அந்த கிளாத் வந்து எவ்வளோ பெண்டாக இருக்குன்னா, அப்போ அதை வந்து நம்ம நேராக கட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி போட்டு கட் பண்ணோம்னா அந்த கிளாத் வந்து பெருசாக இருக்குது, ஸ்கேல் வந்து குட்டியாக இருக்குது. அப்போ நம்ம வந்து ஸ்கேலை திருப்பி போடணும். இப்போ நான் வந்து திருப்பி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அந்த ஃபோல்டிங் சைடு வந்து இந்த ஹைட் வந்து சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு வர மாதிரியும் அந்த கட் பண்ணுற சைடில் வந்து இந்த ஹைட்டு லாங்காக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிளாத் இருந்தாலும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள் அந்த லைன் வந்து எவ்வளோ ஈக்குவலாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் இந்த எல் ஸ்கேலை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வந்து போடணும், ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் இன்னொரு லைனும் போட்டு காட்டுறேன், ஒரு 1.5 இன்ச்சு ஹைட்டுக்கு. ஓகே, இப்போ இந்த லைனும் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்ட லைனும் செகண்ட் போட்ட லைனும் உங்களுக்கு எவ்வளோ ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நார்மல் ஸ்கேல் இட்டு போடலாம், ஆனால் அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த கீழே ஒரு மார்க் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த எல் ஸ்கேலை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நார்மல் ஸ்கேலை யூஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட் ஸ்கேல் எடுத்திருக்கேன். இது 2 feet உட்டன் ஸ்கேல். இதில் வந்து 1.5 அடி 2 அடி 4 அடி இந்த மாதிரி ஃபீட்லனா ஸ்கேல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வர முடியும்னா, இப்போ நீங்கள் 2 மார்க் பண்ணி அதில் ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு கோடு போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது உங்களுக்கு வந்து நேராக தான் வரும், ஓகேங்களா? எந்த மார்க்குமே பண்ணாமல் நீங்கள் ஒரு ரஃப்பாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறீங்கன்னு வைங்களேன், அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாத்தே ஒரு மாதிரி சுருண்டுக்கிட்டு இருக்கும், அது வந்து நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த எல் ஸ்கேல் வந்து நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வந்து எல் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறோம், ஓகேங்களா? உங்ககிட்ட இந்த ஸ்கேல் இருக்குது, நீங்கள் போட்டுட்டீங்க, எங்ககிட்ட இந்த ஸ்கேல் இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேல் ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து 90 டிகிரி ஸ்கேல். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா எல் ஸ்கேல், அதோட மினியேச்சர் ஸ்கேல் தான், ஓகேங்களா? உங்ககிட்ட இந்த பெரிய ஸ்கேல் இல்லாட்டாலும் நான் இப்போ சொல்கிற மாதிரி மார்க் பண்ணுங்கள், ஈஸியாக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டலாம், ஓகேங்களா? இந்த ஸ்கேல் வந்து எல்லா ஸ்டேஷனரி அப்படியும் கிடைக்கும். 90 டிகிரி ஸ்கேல் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க, கிடைக்கும். ஓகே, இப்போ இதாச்சும் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கேலும் சிறுசாக தான் இருக்குது, கிளாத் வந்து பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஃபோல்டிங் சைடில் கரெக்டாக மட்டும் வச்சுக்கோங்க. கீழே வந்து நார்மல் ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் இப்போ வச்சுருக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ நான் அந்த பிளாஸ்டிக் ஸ்கேலுக்கு கீழே அந்த உட்டன் ஸ்கேலை வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் ஸ்கேல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. இப்போ நான் மார்க் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அந்த 2 லைனுமே உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறது தெரியும். ஓகே, இப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய எல் ஸ்கேல் இல்லைனாலும் இந்த மாதிரி சின்ன எல் ஸ்கேல் வச்சுருந்தா கூட உங்களுக்கு ஒரு அந்த லைன் வந்து ஈஸியாக போட்டுடலாம், ஓகேங்களா? இப்போ இந்த பிளாஸ்டிக் ஸ்கேல்ஸ்குள்ளேயே உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது வந்து எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆரி ஒர்க் போடுவீங்கன்னா ஆரி ஒர்க்கில் ஏதாவது ஒரு டிசைன்ஸ் ஏதாவது போடணும் அப்படின்னா இந்த ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ஸ்கேலையும் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் எல்லா ஸ்கேலையும் யூஸ் பண்ணி ஒரு சுடிதார் பேட்டர்னில் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இது வந்து நான் ஒரு குத்து மதிப்பாக ஒரு அளவில் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இது கரெக்டான அளவு கிடையாது, சரிங்களா? இப்போ இந்த டாப்போட ஹைட் வந்து 33 இன்ச் வச்சுருக்கேன். கீழே ஒரு லைன் போட்டேன் பார்த்தீங்களா, அதில் இருந்து 33 இன்ச் ஹைட்டுக்கு நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். மேலே அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மார்க்கில் ஒரு லாங்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அதுக்காக நான் பிளாஸ்டிக் ஸ்கேல் எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இந்த ஸ்கேலுமே எனக்கு அந்த ஃபேஷன் டிசைனிங் ஸ்கேல் செட்டப் வந்துச்சு பார்த்தீங்களா, அது கூட வந்து ஸ்கேல் தான். இப்போ நான் வந்து நெக்கோட வித்து வந்து 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அதேமாரி ஷோல்டரும் 3 இன்ச்சஸ் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நெக்கோட ஹைட் வந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஆம்ஹோலோட லென்த் வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மார்பு சுற்றளவு வந்து ஒரு 8.5 இன்ச் வச்சுக்கலாம். இது எல்லாமே நான் குத்து மதிப்பாக தான் ஒரு மார்க்கிங்கில் போடுறேன், சரிங்களா? கரெக்டான அளவு கிடையாது. ஒரு குத்து மதிப்பாக ஒரு அளவில் போட்டு நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன். இப்போ மார்பு சுற்றளவு 8.5 இன்ச் வச்சு ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போது இதோட நேம் வந்து ட்ரையாங்குலர் ஸ்கேல். இந்த ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஆம்ஹோல் லென்த்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அதில் வச்சு நம்ம மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இது இன்னொரு யூஸுக்கும் யூஸ் ஆகும். அது என்ன அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கு தக்கத்தான எல் ஷேப்பில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் ஒரு லைன் போட்டேன் எல் ஷேப்பில். நெக்ஸ்ட் வந்து அந்த மார்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த லைன் மட்டும் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி நீட்டு விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்கேல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி ஸ்லீவை கூட மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கடைசியாக நான் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் கர்வ். ஃப்ரெஞ்ச் கர்வில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கர்வ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆம் ஹோலை நம்ம ரவுண்டாக மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ரவுண்டை எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எல் ஷேப்பில் ஒரு லைன் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த லைனில் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஒரு சைடும் டச் ஆகணும், அதே மாதிரி இன்னொரு சைடும் டச் ஆகணும். அந்த மாதிரி வச்சுட்டு அந்த கர்வை நீங்கள் ட்ரா பண்ணணும். அந்த கர்வ் வந்து உங்களுக்கு ரொம்ப உள்ள தள்ளி வரணும் அப்படின்னா அந்த ஸ்கேலை வந்து நீங்கள் ரொட்டேட் எந்த அளவுக்கு உள்ள தள்ளி வரணுமோ அந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணி நீங்கள் இது பண்ணணும். ஓரளவுக்கு மட்டும் உள்ள தள்ளி வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஸ்கேலை கொஞ்சம் ஓரளவுக்கு உள்ள தள்ளி நீங்கள் இது பண்ணலாம். ரொம்ப உள்ள தள்ளி வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேலை உள்ள தள்ளி நீங்கள் கர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வச்சு காட்டுறேன். நீங்கள் ஒவ்வொரு சைடாக அந்த கர்வை ரொட்டேட் பண்ணும்போது அந்த கர்வ் வந்து உள்ள தள்ளிக்கிட்டே வரும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கர்வை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணலாம். அந்த எல் ஷேப்போட எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, எட்ஜில் இருந்து அந்த கர்வ் வந்து 1 இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு நம்ம இருக்கணும். இப்போ நம்ம டேப் வச்சு அளந்து பார்த்துடலாம். கரெக்டாக அந்த 1 இன்ச்சு இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆம் ஹோல் வந்து பேக் பீஸோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம கொஞ்சம் உள்ள தள்ளி நம்ம கட் பண்ணுவோம். அதுக்காக கொஞ்சம் இந்த ஃப்ரெஞ்சு கர்வை வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் கர்வை வந்து ரொட்டேட் பண்ணி மார்க் பண்ணிங்கன்னா வைங்க, உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் வந்து டிசைனர் ஸ்கேல். இதுவுமே அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி அந்த கர்வும் நம்ம ட்ரா பண்ணலாம். நம்ம அதை வந்து ரொட்டேட் பண்ணி ட்ரா பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி இதையும் ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்கோட அந்த ரவுண்டும் இதே மாதிரி யூஸ் பண்ணி நம்ம நெக்கோட ரவுண்டையும் நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். அதையும் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மேலே ஒரு டாட் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த டாட்லேருந்து கீழே ஒரு டாட்டுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கேலை வச்சு கூட நம்ம அந்த நெக் லைனையும் நம்ம ட்ராப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நெக்கோட ரவுண்டை நம்ம வந்து ட்ராப் பண்ணலாம். பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கேல் வச்சுமே நம்ம வந்து அந்த ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறது நான் கடைசி நான் உங்களுக்கு கிளியராக A4 ஷீட்டை ட்ராப் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? ஓகே, இப்போ இதோட யூஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிப் கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம எப்படி ஹிப் கர்வ் அந்த ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மார்பு சுற்றளவு மார்க் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் விடணும். அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்பு சுற்றளவுலேருந்து ஹைட் வந்து 15 இன்ச் வைக்க போகிறோம், இடுப்போட ஹைட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மார்பு சுற்றளவு வந்து நம்ம 8.5 இன்ச் வச்சுருந்தோமா, இடுப்பு சுற்றளவு வந்து அதுலேருந்து ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு கூட தான் இருக்கும் எப்படியும். அப்போது ஒரு 1 இன்ச்சு வச்சுக்கலாம், 9.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாட்லேருந்து இந்த டாட் வரைக்கும் நம்ம கிராஸாக கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஸ்கேலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட நேம் வந்து ஹிப் கர்வ். அந்த ஸ்கேலையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி தான் தருவாங்க. அந்த ஸ்கேலை பாருங்கள், நல்லா பெண்டாகி வரும். அதாவது அந்த இடுப்பு சைடு வந்து நம்மளுக்கு அவ்வளோ கிளாத் தேவைப்படாது. நம்ம வந்து டைட்டாக பிடிச்சி போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆம் ஹோல்லையும் அந்த இடுப்பு சுற்றளவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிட்டேன்.
இந்த லைன் வந்து இப்படி தான் வரும் சரிங்களா, லைட்டாக பெண்ட் பண்ணி தான் வரும். அந்த இடுப்பு சைடு வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி தான் வெளியில் வரும். அதே மாதிரி அந்த வெளியில் 2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கும் பார்த்தீங்களா, அதையுமே அதே மாதிரி பெண்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 இன்ச் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் போக உள்ள கிளாத். ஓகேங்களா, இப்போ கீழே அந்த இடுப்பு சுற்றளவில் இருந்து கீழே ஒரு லைன் போடணும். இப்போ இந்த ஸ்கேலை வச்சு இப்படி தான் மார்க் பண்ணோமா, இப்போ அந்த ஸ்கேலை லைட்டாக கொஞ்சம் வளைச்சி கிராஸாக அந்த மார்க் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு வர வேண்டியதான், அவ்வளோதான். இந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு ஹிப் கர்வ் வரைகிறதுக்கும் யூஸ் ஆகும், அதே மாதிரி கீழே அந்த கிராஸாக லைன் போடுறதுக்கும் இந்த ஸ்கேல் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஓகே. இந்த ஸ்கேல் இப்போ எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு, நம்ம வந்து ஃபோல்டிங் சைடு வந்து நம்மக்கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால இப்போ நம்ம வந்து இந்த சைடு இப்போ போட்டு ஸ்டிச் பண்ணோம். சில பேர் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு கட் பண்ணுவாங்க. அப்போது அந்த ஸ்கேலை வந்து ஆப்போசிட் சைடு போட்டு நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஹிப் கர்வ் வந்து இன்னொன்றுக்கும் யூஸ் ஆகும். என்னென்னா சில பேர் இந்த சுடிதாரில் கீழே லைட்டாக பெண்ட் பண்ணி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி தருவாங்க. அது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹிப் கர்வை போட்டு கொஞ்சம் மேலாப்பில் தூக்கணும். அந்த கிராஸாக லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து மேலாப்பில் தூக்கணும். இந்த சைடு வந்து அந்த ஃபோல்டிங் சைடில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பெண்டிங் வந்து அழகாக வரும். ஓகே, இப்போ இந்த ஸ்கேலை எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து நம்ம கர்வ் அந்த ட்ரா பண்ண பார்த்தீங்களா, அந்த கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இன்னொரு ஸ்கேலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து சர்க்கிள் ஸ்கேல். உங்கள்கிட்ட அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லை அப்படின்னா இந்த ஸ்கேல் கூட நீங்கள் யூஸ் பண்ணி அந்த சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ நான் அந்த கர்வை எப்படி வச்சு நீங்கள் ட்ரா பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதையும் வச்சு ட்ரா பண்ணணும். பாருங்கள், அதில் என்ன சைஸ் வருதோ அதே சைஸ் தான் இதுலேயும் வரும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி தான் நெக்கையுமே நம்ம ட்ரா பண்ணணும். நெக்குக்கு வந்து இது சர்க்கிள் ஸ்கேல் அப்படிங்கிறதுனால அந்த கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அந்த கர்வை கரெக்டாக ட்ரா பண்ணலாம். இப்போது அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்கேலுக்கு பார்த்தீங்கன்னா அதை வச்சு அந்த பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வச்சு அந்த கர்வ் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கர்வ் வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த சர்க்கிள் ஸ்கேலை வச்சு கூட நம்ம மார்க் பண்ணலாம் சரிங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெக் கர்வ் ஸ்கேல். இது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஃபேண்ட் பேட்டர்னில் உங்களுக்கு கட் பண்ணி மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு 3 இன்ச் ஹைட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து கீழே நம்ம ஃபேண்டை நம்ம மடிச்சு அடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த கிளாத் விட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேண்ட் பேட்டர்ன் அளவையும் நான் வந்து குத்து மதிப்பாக தான் போட்டிருக்கேன் சரிங்களா, கரெக்டான அளவு போடலை. இதோட ஹைட் வந்து நான் 29 வைக்கிறேன். இப்போ இந்த 29ல் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த எல் ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோட் போட்டுக்கலாம். நம்ம அந்த ஃபோல்டிங் சைடில் வச்சு நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது கீழே சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மேலேயும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றலை வந்து 12 இன்ச் வச்சுருக்கேன். 12 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதோட ஹைட்டு வந்து மேலேருந்து ஹைட்டை நம்ம கனெக்ட் பண்ணணும். மேலேருந்து ஹைட் வந்து ஒரு 9 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ அதிலேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். இது எதுக்காகனா அந்த லைட்டாக அந்த சைடு பெண்ட் ஆகி வரும், அதுக்காக அந்த மார்க் பண்ணுறேன். இப்போ கால் சுற்றலை வந்து ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ அவ்வளோதான் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஹைட்டு நம்ம வந்து 9 இன்ச் வச்சோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த ஹைட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஹைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு கிராஸாக ஒரு 2 இன்ச் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே ஒரு எல் ஷேப் மாதிரி வந்திருக்கா. நெக்ஸ்ட் வந்து இந்த லெக் ஸ்கேலை வச்சு நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள். அந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 2 இன்ச்சையும் கீழே வந்து தையலுக்காக ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த 2 இன்ச்சையும் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அந்த லெக்கை வந்து கரெக்டாக அந்த மார்க் பண்ணதுக்கு மேலே வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு அந்த கர்வ் வந்து எந்த சைடு வரணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கேன். இதை வந்து இப்படியும் போட்டு நம்ம கட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடும் போட்டு கட் பண்ணலாம். அதாவது கீழே வர மாதிரி கூட போட்டு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணலாம். நான் இப்போ வந்து மேலே போட்டிருக்கேன்னா நீங்கள் கீழே வர மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த எல் ஷேப் ட்ராப் பண்ண பார்த்தீங்களா, அதில் வந்து லைட்டாக பெண்ட் ஆகி வரணும். அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி போடணும். அதுக்கு நான் இந்த குட்டி ஃப்ரெஞ்சு கர்வ் யூஸ் பண்ணுறேன். அந்த கர்வ் யூஸ் பண்ணி அந்த சர்க்கிள் ட்ராப் பண்ணுறேன். இந்த ஃப்ரெஞ்சு கர்வ் வந்து இதுக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த குட்டியாக ட்ராப் பண்ணுற சைட் ஃபுல்லாக இந்த குட்டி ஃப்ரெஞ்சு கர்வை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லெக் கர்வ் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இப்போது ஃபோல்டிங்க்கு ஆப்போசிட் சைடு நம்ம கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். சில பேர் வந்து ஃபோல்டிங் சைடும் நம்ம கட் பண்ணுவாங்க. அதாவது ஜீன்ஸ் பேண்ட் இருந்தால் டபுள் சைடும் கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம எப்படி கட் பண்ணமோ அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் போட்டு நம்ம கட் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு கட்
மார்க் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த லெக் கர்வ் ஸ்கேலை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஸ்கேலை வச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து உட்டன் ஸ்கேலு இந்த லாங் ஸ்கேல் எல்லாமே உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் நிறைய மெத்தடில் அது வந்து இந்த ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் பார்ப்போம் பார்த்தீங்களா, நிறைய கிளாஸ் பார்ப்போம் பார்த்தீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு A4 ஷீட் எடுத்து அதில் இந்த 3 குட்டி குட்டி ஸ்கேல்ஸ் எடுத்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். சரிங்களா, இப்போ இந்த 3 ஸ்கேல்ஸையும் வச்சு நான் ஒரு ஸ்லீவ் தான் மார்க் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். சரிங்களா, அதை எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு லாங் ஸ்கேல் எடுத்து ஒரு 1 இன்ச் ஹைட்டுக்கு ஒரு லாங்காக ஒரு கோடு போடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு டேப் வச்சு ஹைட் வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து ஒரு 7 இன்ச் வச்சுருக்கேன். இதுவுமே நான் குத்து மதிப்பாக தான் மார்க் பண்ணுறேன். இந்த A4 ஷீட்டுக்கு தக்கன நான் ஹைட் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். 5 இன்ச்சு வர மாதிரி, அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு 5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கை சுற்றளவு ஒரு 5.5 இன்ச்சு வச்சுக்கலாம். கை சுற்றளவு 5.5 இன்ச்சுனா ஆம்ஹோல் லென்த் வந்து 5.5னா ப்ளஸ் 1 இன்ச்சு கூட தான் இருக்கும். அப்போ 6.5 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். இதுவுமே நான் குத்து மதிப்பாக தான் வைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 5 இன்ச்சு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கை சுற்றளவையும் அந்த ஆம்ஹோல் லென்த் 6.5 இன்ச் வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்காக. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேலே ஒரு 7 இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 இன்ச் வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த 2 இன்ச்சில் இருந்து அந்த ஆம்ஹோல் 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மார்க்கையும் இந்த மார்க்கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மார்க் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஷார்ப்பாக வரக்கூடாது. நம்ம வந்து அது வந்து கர்வ் மாதிரி வளைஞ்சு வரணும். அப்போ நம்ம வந்து இந்த ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அந்த கர்வ் மாதிரி வளைஞ்சி நம்ம மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த டாட்லேருந்து இந்த டாட்டை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கேலை வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த ஸ்கேலை மேலே அந்த மார்க்கும் இந்த மார்க்கும் டச் ஆகிற மாதிரி இந்த ஸ்கேலை வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? இப்போ அந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு நம்ம ஒரு அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு கர்வ் நம்ம வரைகிறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், அந்த ஷார்ப்பாக இருக்கிறது வந்து உங்களுக்கு அழகாக வளைஞ்சி வருது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணதுலேயும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் வச்சு ஒரு 1/2 இன்ச் நம்ம உள்ளே தள்ளி கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஸ்கேலை நான் ட்ரா பண்ணி யூஸ் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைனுக்கும் செகண்ட் போட்ட லைனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் நம்ம ஒன்று போல் கட் பண்ண மாட்டோம். ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம உள்ள தடி தான் கட் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ ஓகே, இன்னொரு ஸ்கேல் யூஸ் பண்ணி எப்படி இந்த கர்வ் நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுவுமே ஃப்ரெஞ்ச் கர்வ் தான். நம்ம கிளாத்தில் மார்க் பண்ணும்போது அந்த ஆம்ஹோல் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் தான். இப்போ இந்த ஸ்கேலையும் அந்த 2 இன்ச்சில் இருந்து அந்த 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணாலுமே அந்த கர்வ் வந்து உங்களுக்கு அழகாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த 3 ஸ்கேல்ஸையும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். இப்போ இந்த 3 ஸ்கேலையும் யூஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு ஸ்லீவ் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாங்குலர் ஸ்கேல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதை நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம மெஷரிங் டேப்பில் இருக்கிற மாதிரி மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இதில் ஒரு சைடு வந்து 1:6 ரேஷியோலையும் இன்னொரு சைடு வந்து 1:4 ரேஷியோலையும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் 1:6 அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து இதுதான் 1, இதில் இருந்து இந்த 6 அப்படின்னு போட்டு பார்த்தீங்களா, இது வந்து 1 இன்ச்சு உங்களுக்கு கணக்கு. டேப் வச்சு நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச்சு காட்டும். அதுதான் 1:6 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதை தான் 1 இன்ச் போட்டிருக்கேன். இப்போ நான் மெஷரிங் டேப் வச்சு உங்களுக்கு அளந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த 0லேருந்து 6 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வச்சோம்னா கரெக்டாக 1 இன்ச்சு வரும் உங்களுக்கு. அப்போ 6லேருந்து 12 இன்ச்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 2 இன்ச்சஸ் தான் மெஷரிங் டேப்பில் வரும். அப்போ 12 இன்ச்சஸ்லேருந்து 18 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச்சஸ் தான் மெஷரிங் டேப்பில் வரும். ஓகேங்களா, இந்த அளவுக்கு தான் அவங்க போட்டிருக்காங்க. இப்போ 1:6ன்னு எப்படி இந்த சைடு போட்டிருக்காங்களோ இதே மாதிரி தான் இதுக்கு ஆப்போசிட் சைடும் 1:6 அந்த ரேஷியோலேயே போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கேலை அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா 1:4 ரேஷியோவில் உங்களுக்கு மெஷரிங் போட்டிருப்பாங்க. நம்ம இப்போ எப்படி 1:6 ரேஷியோவில் நம்ம மெஷரிங் டேப் வச்சு அளந்து பார்த்தோமோ அதே இதில் தான் இதுலேயும் 1:4 ரேஷியோலையும் போட்டிருக்காங்க. இப்போ 0லேருந்து 4 அந்த மார்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு மெஷரிங் டேப்பில் 1 இன்ச் வரும். அதேமாதிரி 4லேருந்து 8 இன்ச்சஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் மெஷரிங் டேப்பில் வந்து உங்களுக்கு 2 இன்ச்சஸ் வரும். இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. சரிங்களா,
இந்த மாதிரி எதுக்காக நம்மளுக்கு லாங்காக இருக்கிறத உங்களுக்கு குட்டி குட்டியாக ஷார்ட்டாக காட்டியிருக்காங்க இந்த ஸ்கேலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஷன் டிசைனர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எழுத்தோடனே இந்த கிளாத்தை எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட மாட்டாங்க. ஒரு குட்டியாக ஒரு மினிச்சர் மாதிரி ஸ்டிச் பண்ணி அதில் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் பெருசாக ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம மினியேச்சர் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கேலை வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு குர்த்தியோட ஹைட் வந்து 30 இன்ச்சஸ் அப்படி இருக்குன்னு வைங்களேன். இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி நீங்கள் வெறும் 5 இன்ச்சஸ்க்கு நீங்கள் அந்த குர்த்தியை பேட்டர்னாக போட்டுடலாம். ட்ராயிங் மாதிரி நீங்கள் அந்த A4 ஷீட்டில் ட்ரா பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் மினிச்சராக கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த 5 இன்ச்சஸ்லேயே நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பெருசாக நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதோட குட்டியாக மினிச்சராக உங்களுக்கு கிடைக்கும். இப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த அளவும் மாறாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு குட்டியாக அழகாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்கேல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மளோட கிளாஸில் மினிச்சராக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஃபைல் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த 3 ஸ்கேலையும் யூஸ் பண்ணி ஒரு மினிச்சராக எப்படி நம்ம ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் சுடிதார் பேட்டர்ன்லேயே உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ கீழே ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுலேருந்து டாப்போட ஹைட் வந்து 16 இன்ச் வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் குத்து மதிப்பாக தான் ஒரு மார்க்கில் போடுறேன் சரிங்களா. இப்போ 16 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நெக்கோட வித்து வந்து 2 இன்ச்சஸும் ஷோல்டர் வந்து 2 இன்ச்சஸும் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சம் கீழே தள்ளியும் 2 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாட்டெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இடுப்பு சைடில் வந்து ஒரு சென்டர் கனெக்ட் பண்ணி ஒரு டாட் வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு மார்பு சுற்றளவுக்கு வந்து ஒரு 6 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அப்போ இடுப்பு சுற்றளவுனா ஒரு 7 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 இதையும் நம்ம ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்களா, அதுக்காக இந்த குட்டி ஃப்ரெஞ்ச் கவை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல அந்த ஃப்ரெஞ்ச் கவை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடு தான் கரெக்டாக வருது. இப்போ அதை ஸ்கேலை வந்து 2 பக்கமும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. பக்கத்தில் இன்னொரு 2 இன்ச் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ 6-7 இன்ச்சு வச்சுருக்கோன்னா கீழே வந்து 8 இன்ச்சாக வைக்கணும். எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு கூட மாதிரி வச்சு கிராஸாக ஒரு கோடு போடணும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆம் ஹோல் கர்வும் நெக்கு கர்வும் நம்ம ட்ரா பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த கர்வ் நான் யூஸ் பண்ணுறேன். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த குட்டி ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி அந்த கர்வ் நான் ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி நெக்லைனையுமே நம்ம ட்ரா பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நெக்லைன் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து ரொட்டேட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணலாம். க்ளோஸாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து ரொட்டேட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, சுடிதார் பேட்டர்ன் உங்களுக்கு போட்டு நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் குட்டியாக பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த குட்டி ஃப்ரெஞ்ச் கர்வும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். ப்ளஸ் வந்து இந்த குட்டி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கொஞ்சம் டிசைன்ஸும் நம்ம மேக் பண்ணலாம். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இப்போ ஸ்கேலை வச்சு ஒரு மேங்கோ டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஈஸியாக அந்த மேங்கோ டிசைனை ட்ரா பண்ணிட்டேன்னு பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட் வந்து ஒரு வாட்டர் ட்ராப் டிசைன் நான் ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆரி ஒர்க் போடுவீங்க அப்படின்னா அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்களே ஒரு டிசைனை ஓனாக க்ரியேட் பண்ணலாம். அது உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான் சரிங்களா. எப்படினாலும் வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிசைன்ஸ் கூட ரெடி பண்ணலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 1-2 டிசைன்ஸ் ரெடி பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஒரு டிசைன்ஸை ரெடி பண்ணுங்கள் சரிங்களா. நான் வந்து இந்த ஸ்கேலை இப்படி கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் சரிங்களா. இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ டிசைன்ஸ் வந்து நானாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நீங்களும் இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த ஸ்கேல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நிறைய விஷயத்தில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்கேல்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து ட்ரேசிங் வீல். இந்த ட்ரேசிங் வீலை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்ட் இல்லைன்னா அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லைன் போட்டால் அந்த லைனை வந்து கீழே உள்ள கிளாத்லேயே அந்த மார்க் வந்து பதியணும் பார்த்தீங்களா. அதுக்காக இந்த வீலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து அடியில் உள்ள கிளாத்லேயும் பதியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த லைன் மேலேயே இந்த வீலை வச்சு நல்லா அழுத்தி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன். ஓகேங்களா. நான் ப்ரெஷர் கொடுக்கவும் அந்த ப்ரெஷர்னால அந்த மார்க் வந்து கீழே உள்ள கிளாத்லேயும் நல்லா அழகாக உங்களுக்கு பதிஞ்சு வரும்.
நீங்கள் கீழே உள்ள கிளாத்லேயும் தனியாக மார்க் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ட்ரேசிங் வீலை வச்சு நீங்கள் ப்ரெஷர் பண்ணி அழுத்தி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அடியில் உள்ள கிளாத்தில் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இந்த இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் தான் யூஸ் பண்ணணுமா, ஒரு கேர்வில் யூஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிறேன்னா கேர்வ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு கேர்வ் டிசைன் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கேர்வ்லேயும் இந்த மாதிரி நான் வீலை வச்சு அழுத்தவும் இந்த டிசைன் வந்து அப்படியே கீழே உள்ள கிளாத்துலேயும் அந்த மார்க்கிங் வந்து அழகாக பதிஞ்சு உங்களுக்கு வரும். இந்த ட்ரேசிங் வீலை நம்ம ஆரி ஒர்க்கில் ட்ரேசிங் பண்ணுறதுக்கு அந்த பேப்பரில் ஹோல்ஸ் மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு கூட இந்த வீலை யூஸ் பண்ணலாம். குட்டி குட்டி டிசைன்ஸ்க்கு அந்த ஹோல்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெரிய பெரிய டிசைன்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீலை யூஸ் பண்ணியே நம்ம ஹோல்ஸ் போடலாம். அதுக்குமே இந்த வீலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன், இந்த திங்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது. உங்களால் வாங்க முடிஞ்சால் மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் இந்த ஸ்கேலை ஃப்யூச்சரில் வாங்கினாலும் அது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் நம்மளோட சேனல்லேயே நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். Okay friends, thanks for watching.